எல்ஜிஎன்எஸ் அப்படின்ற இந்த காயின், டெஃபி அப்படின்ற அந்த ப்ராஜெக்ட்டு நமக்கு கிடைக்கக்கூடிய ஈல்டு எவ்வளவு அப்படின்ற காம்பவுண்டிங் 8 ஹவர்ஸ் காம்பவுண்டிங்கில் எப்படி கிடைக்கும், எவ்வளோ கிடைக்கும் அப்படின்ற ஒரு சின்ன கால்குலேஷனை பற்றி இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போது நம்ம எக்ஸ்ப்ளோரரை கிளிக் பண்ணுறோம். இதில் நம்ம origindebit.io அப்படின்ற அந்த ப்ராஜெக்டுக்குள்ளே பாலிகானில் ரன் ஆகக்கூடிய அந்த பிளாட்ஃபார்முக்கு நம்ம உள்ளே போயிடுறோம். இப்போது இதில் மெனுவில் உங்களுக்கு மெனுவை கிளிக் பண்ணுறீங்க. இதில் ஸ்டேக் அப்படின்ற அந்த காலத்தை கிளிக் பண்ணுறீங்க. இதில் இன்றைக்கி கரண்ட்டாக உங்களுக்கு என்ன ரேஷியோவில் உங்களுக்கு ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ணிகிட்ருக்கு அப்படின்றத இங்கே பார்க்கலாம். 0.2929% இன்றைக்கி எவ்ரி 8 ஹவர்ஸுக்கு கிடச்சிக்கிட்டு இருக்குது. இது மேபி 4.4 கிடைக்கலாம், 0.2 கிடைக்கலாம். டிபெண்ட்ஸ் அப்பான் த மெக்கானிசம். ஓகேங்களா? இப்போது இதில் ஜஸ்ட்டு நம்ம மேலே இருக்கக்கூடிய இந்த கால்குலேட்டரை நம்ம கிளிக் பண்ணுறோம். ஓகேங்களா? கால்குலேட்டர் கிளிக் பண்ணோன்னையும் கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்டிமேட்டட் ரிட்டர்ன் அப்படின்றதில் ஒரு 1000 அப்படின்ற எல்ஜிஎன்எஸ் எக்ஸாம்பிளுக்கு இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டு டேஷ்போர்டில் எவ்வளவுனா 14.90 அப்படின்ற இந்த ரேஷியோவில் போய்கிட்டுருக்கு. 14.90 அப்படின்னா ஒருத்தர் $1000 போட்டால் எவ்வளோ கிடைக்கும்? 1000 டிவைட் பை 14.9 அப்படின்போது 67.11 எல்ஜிஎன்எஸ் அவங்களுக்கு கிடச்சிருக்கும். ஓகேங்களா? ஓகே. இப்போது 67.11 அப்படின்ற அந்த கால்குலேஷனுக்கே நம்ம பக்காவாக போடுவோம். ஸ்டேக் கால்குலேட்டர் 67.11 எல்ஜிஎன்எஸ் ஈக்குவல் டு இன்றைக்கி $1000 அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துடுறோம். இது 7 டேஸில் உங்களுக்கு எவ்வளோ கிடச்சிருக்கும் அப்படின்னா 67.11 உங்களுக்கு ஆஃப்டர் 7 டேஸில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய எல்ஜிஎன்எஸ் ப்ளஸ் டாலர். ஓகேங்களா? இப்போது இது வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும். இது 7 டேஸில். ஓகே. இப்போது நம்ம 1 மந்த் கிளிக் பண்ணுறோம். 1 மந்த் கிளிக் பண்ணும்போது நமக்கு கிடச்சிருக்க ப்ராஃபிட் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 1 மந்தில் நமக்கு எத்தனை எல்ஜிஎன்எஸ் கிடச்சிருக்கும். அந்த எல்ஜிஎன்எஸ்ன்றது நமக்கு யூஎஸ்டிடி வந்து 1300 யூஎஸ்டிடி. காம்பவுண்டிங்கில் 30% அப்படின்றது உங்களுக்கு $1000 உங்களுக்கு $300 கிடச்சிருக்கும். ஓகே. இப்போது நம்ம 6 மந்த் கவர் பண்ணுறோம். 6 மந்த் கவர் பண்ணும்போது உங்களுக்கு அதே 67.11 அப்படின்றது 325 எல்ஜிஎன்எஸ் தான் கிடச்சிருக்கும். அது உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா $4850 கிடச்சிருக்கும். அப்போது 4850 அப்படின்றது உங்களுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு எவ்வளோ ஆகிருக்கு அப்படின்னா 5x அப்படின்றது உங்களுக்கு 6 மந்தில் ஆகிருக்கு அப்படின்ற அந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்போ 1 இயர் கிளிக் பண்ணுறோம். 1 இயர் கிளிக் பண்ணும்போது என்ன கிடச்சிருக்கும் அப்படின்னா உங்களுக்கு 67.11 எல்ஜிஎன்எஸ்ன்றது உங்களுக்கு 1650 எல்ஜிஎன்எஸ்ஸை கிடச்சிருக்கும். அந்த 1650 எல்ஜிஎன்எஸோட யூஎஸ்டிடி மதிப்பு 24,589. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா $1000 போட்டவங்களுக்கு ஒரு 25x கிடச்சிருக்கும். ஓகேங்களா? இப்போது 1 இயர் முடிவில் உங்களுக்கு 25x கிடச்சிருக்கு அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்துடுறோம். இப்போது இந்த
1650 LGNS அப்படின்றத நம்ம காப்பி பண்ணுறோம். காப்பி பண்ணி 6711 அப்படின்ற இந்த இடத்துல செகண்ட் இயரில் உங்களுக்கு எவ்வளோ கிடச்சிருக்கும் அப்படின்ற ஒரு கால்குலேஷன் அங்கே போடும்போது உங்களுக்கு எவ்வளோ கிடச்சிருக்கும் அப்படின்னா 40,597 LGNS கிடச்சிருக்கும். அதோட USDT மதிப்பு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 6,04,801 USDT கிடச்சிருக்கும். அப்போது இதில் $1,000 அப்படின்னும்போது ஒரு 3 ஸ்தானம் தள்ளி நீங்கள் புள்ளி வச்சிங்க அப்படின்னா 801, 4க்கும் 8க்கும் நடுவில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா புள்ளி வச்சுருக்கணும். புள்ளி வச்சுருந்தீங்க அப்படின்னா 604, அதாவது கிட்டத்தட்ட 600x உங்களுக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். ஓகேங்களா? இப்போது இதை 3 இயர்ஸ் கனெக்ட் பண்ணுறோம். அப்போது கீழே உள்ள 4,597 40,597 கவர் பண்ணுறோம். காப்பி மேலே பேஸ்ட் பண்ணுறோம். ஓகே, இப்போ என்ன நடந்திருக்கும் அப்படின்னா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது நம்மளோட 3வது வருஷம். எவ்வளோ கிடச்சிருக்கும் அப்படின்னா 40,097 அப்படின்றது உங்களுக்கு 9,98,527 LGNS கிடச்சிருக்கும். அதோட USDT அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1,48,75,457 USDT கிடச்சிருக்கும். இதை நீங்கள் 3 ஸ்தானம் தள்ளிட்டீங்க அப்படின்னா எத்தனை மடங்கு கிடச்சிருக்கும் அப்படின்னா 14,875 எக்ஸ் உங்களுக்கு மடங்கு, எக்ஸ்னா மடங்கு கிடச்சிருக்கும் அப்படின்ற இங்கே ஒரு கால்குலேஷனை நம்ம பார்க்குறோம். இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ்டி அப்படின்ற இந்த கேட்டகரியில் பார்க்குறோம். இதை நம்ம INR கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படின்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் கன்வெர்ட் அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா இது கிட்டத்தட்ட எவ்வளவு உங்களுக்கு கிடச்சிருக்கும் அப்படின்னா சரி எவ்வளோ கிடச்சிருக்கும் அப்படின்றா 1, 10, 100, 1000, 10,000, லட்சம், 10 லட்சம், கோடி, 10 கோடி, 125 CR உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான இங்கே வாய்ப்பு இருக்குது அப்படின்றத இங்கே சொல்லிக்கிறோம். இது ஒரு $1,000 போட்டால் 3 இயர்ஸில் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு கேட்ட ஒரு நண்பருக்காக இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ டு our community members.